ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ வேதாந்தத்தில் சாதனைகளை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேதாந்த சாதனைகளில் அந்தரங்கம் பகிரங்கம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அந்தரங்கம் என்னை பற்றி நான் என்ன அறியறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறனோ அது எல்லாம் அந்தரங்கம். இப்போ என்னை பற்றி அறியறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றி பண்ணுறது. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாதான் தர்சனம் பண்ணுறதுக்கு யோக்கியமானது, ஆத்மாதான் அனுபூதி பண்ணணும். அப்போ அந்த ஆத்மாவை தர்சனம் பண்ணுறதுக்கு அனுபூதி பண்ணுறதுக்கு என்ன சாதனம் அப்படின்னா ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த ஸ்ரவணம், மனன, நிதித்தியாசனம் மூணுமே வாஸ்தவத்தில் வேற வேறையா அப்படின்னா வேற இல்லை. ஸ்ரவண காலத்துல குருட்ட இருந்து ஸ்ரவண காலத்துல சப்தமா கேட்கிறோம். அந்த சப்தத்தை பார்த்தீங்கன்னா மனன காலத்துல சிந்தனை பண்ணி ஞானமா மாத்திக்கிறோம். அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா சப்த கிரகணம், சப்தங்களை கிரகணம் பண்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது டவுட் இல்லாம ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஞானம்னு பேரு. சப்த கிரகணம் கூட பார்த்தீங்கன்னா மனன காலத்துல அது ஆத்ம ஞானமா மாறுது. ஆத்ம ஞானமா மாறினது நிதித்தியாசன காலத்துல ஆத்ம தியானமா மாறி அதோட பரிபக்குவத்துல பார்த்தீங்கன்னா அகண்ட ஆத்மானுபவமா மாறுது. அப்ப லட்சியம் என்ன அப்படின்னா அகண்ட ஆத்மானுபவம் தான் லட்சியம். அந்த அகண்ட ஆத்மானுபவத்துக்கு சாஸ்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதான தன்மை கொடுத்துருக்கு. இப்ப இந்த தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு தேகத்துல புத்தி இருக்கிற வரைக்கும் நான் எல்லாமே ஆக முடியாது. இந்த தேகம் வேற, எதிர்க்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட தேகமும் வேற வேறன்னு தான் நான் நினைக்க முடியும். இந்த தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் கடந்த பிறகு மிச்சம் என்ன இருக்கு? நான் மட்டும் இருக்கு. இந்த நான்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போதுதான் அந்த நான் எங்க இருக்கு அப்படின்னா சர்வ ஜீவராசிகள்லயும் அந்த நான் இருக்கு. அப்போ
நான்ல நான் நின்னா நான அனுபூதி பண்ண அப்படின்னா நான் என்ன ஆவேன் அப்படின்னா நான் எல்லாமா ஆவேன். அதாவது பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, அகம் பிரம்மாஸ்மி இது யோ வேத. எவன் பாத்தீங்கன்னா நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு அறிகிறானோ அவன் என்ன ஆகிறான், சர்வம் அபவத்து அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அவன் அனைத்துமாக ஆகின்றான். அப்போ வேதாந்தத்தோட பரிபக்குவத்துல நிதித்தியாசனத்துல நம்ம தியானம் பண்றோம். அந்த தியானம் ஆத்ம தியானம் நான் சொல்லியிருக்கேன். அதோட பரிபக்குவத்துல என்ன நடக்கும், நிர்விகல்ப சமாதி, இல்லைன்னா அதுக்கு பேரு தர்மமேக சமாதி அப்படின்னு பேரு. அந்த சமாதியை அட்டைன் பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு எப்படி இந்த உலகம் இருக்கும்னா, இந்த தேகத்தோட புத்தி இல்லாம போயிடும். நான் ஸ்தூல தேகம், நான் சூக்ஷ்ம தேகம் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கோ அந்த புத்தி, அந்த அபிமானமானது மொத்தமும் இல்லாம போயிடும். அப்ப இல்லாம போனா அவன் எதுல நிப்பான் அப்படின்னா அகமகம்ன்றதுல மட்டும் நிப்பான். இந்த அகம் ஸ்புரணத்துல நிக்கிறவனுக்கு அது நேச்சுரலா ஆயிடும். அந்த நேச்சுரலா ஆனதுக்கு பிறகு தன்னை அவன் எங்க பார்ப்பான் அப்படின்னா சர்வ ஜீவராசிகளிலும் தன்னை பார்ப்பான். அப்போ தனக்கு அந்நியமா ஏதாவது பார்ப்பானான்னு கேட்டீங்கன்னா தனக்கு அந்நியமா இந்த லோகத்துல எதையுமே பார்க்க மாட்டான். அப்படிதான் மந்திரங்கள் சொல்லு. அப்போ கீதால பாத்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் இருக்கு. 6th சாப்டர் பாத்தீங்கன்னா கீதால தியான யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பொதுவா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தியான யோகத்தை அந்த கீதால இருக்கிறத படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க அப்படின்னா பொதுவா படிக்கும் போது அது தியான யோகம், தியானம் பண்றதுக்கு அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்க 6வது அத்தியாயம் நிதித்தியாசனத்துக்கான தியானத்தை சொல்லுது. நிதித்தியாசனம்ன்றது ஆத்ம தியானம். அப்போ அந்த 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட அந்த தியானத்தோட பரிபக்குவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வரிசையா அவர் சொல்ற, இப்ப நீங்க சாஸ்திரங்களை கேட்டதுக்கு பிறகு மனனம் பண்ணதுக்கு பிறகும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல முறையில மனனம் பண்ண பிறகு இந்த அந்த கரணத்தை பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைத்தி சாந்த ரஜசம் பிரம்ம பூத்த கல்மஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு 6வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஹேனம், இவன் என்ன பண்றான், சிரவணம் பண்ணதுக்கு பிறகு மனனத்தினால வெளியில இருக்க வஸ்துக்களை எல்லாத்தையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு ஆசைகளை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி நல்லா விசாரம் பண்ணி இது எதுவுமே எனக்கு சுகம் தராது அப்படின்னு 100% என்ன பண்றது, ஆசையில இருந்து சங்கல்பங்கள்ல இருந்து பிரசாந்த மனசம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விட்டதுக்கு பிறகு மனசு எப்படி ஆயிடும், பிரசன்னமா ஆயிடும், சாந்தமா ஆயிடும். அந்த மாதிரி பிரசாந்தமா இருந்துகிட்டு நல்ல சாந்தமா இருந்துகிட்டு எந்த யோகியானவன், யோகினம் சுகமுத்தமம், யோகி பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சுகத்தை அடைகிறான் அப்படின்னா உத்தமமான சுகத்தை அடைகிறான். அவனிடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா உபைத்தி சாந்த ரஜசம், அவனிடத்துல பாத்தீங்க அப்படின்னா மலங்கள் இல்லாம. எது மலம் அப்படின்னா தாமச குணமும் ரஜோகுணமும் மலமா இருக்கு. அதுதான் ஒண்ணு பாத்தீங்கன்னா மோகத்தை அடைய வைக்குது தமோ குணம். ரஜோகுணம் நம்மளை பாத்தீங்கன்னா காம சங்கல்பங்களை பண்ண வைக்குது. காம ஏஷ குரோத ஏஷகன்னு சொல்லப்பட்டு, காம குரோதங்களுக்கு காரணம் ரஜோகுணம், மோகத்துக்கு காரணம் தமோகுணம். இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த ரெண்டுத்திலையும் சாந்தமாயிட்டு எவன் பாத்தீங்கன்னா சதா சத்துவ குணத்துல நிக்கிறானோ, மனசு எவனுக்கு சதா சாந்தமா இருக்கும், அப்படிப்பட்ட யோகிக்கு பாத்தீங்கன்னா உத்தமமான சுகத்துல இருக்கக்கூடிய அந்த யோகிக்கு, அந்த யோகியானவன் பிரம்மத்தை அழிவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ யோகம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அத்வைத யோகம் அப்படின்றது வேற, துவைத்த யோகம்ன்றது வேற. இப்போ நிதித்தியாசனத்துல பண்ணக்கூடிய யோகத்துக்கு பேரு அத்வைத்த யோகம்னு பேரு. அங்கேயும் யோகம் தான் வரும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா கோல் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா மனனத்துல எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறதுக்கு பேர் தான் அத்வைத யோகம்னு பேர். அப்போ அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, யுஞ்சன்னேவம் சதாத்மானம்
யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகமஸ்னுதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு 28 6:28. அதுல என்ன சொல்றாருன்னா, யுஞ்சன்யேவம் சதாத்மானம், சதா வந்து பாத்தீங்கன்னா கிரமமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுத்தையா தியாகம் பண்ணி சதா வந்து பாத்தீங்கன்னா அகம்லயே எவன் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து நிக்கிறானோ, அகத்துல போய் நிக்கிறான். இந்த அகத்திலேயே தொடர்ந்து சதா காலமும் எவன் வந்து பாத்தீங்கன்னா கூடி இருக்கானோ. அப்ப எதுல கூடி இருக்கான்? நம்மள மாதிரி தேகத்துல, ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்துல கூடி இல்ல. அவன் எதோட கூடி இருக்கான், அப்படி சேர்ந்து இருக்கான் அப்படின்னா சதா அகமகமகம்லயே சேர்ந்து இருக்கானோ. கூடவே என்னது? விகத கல்மஷா, கல்மஷங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் எதுவுமே இல்லாம இருக்கானோ. அவன் என்ன பண்றான் அப்படின்னா சுகமா, ரொம்ப ஈஸியா. அப்ப அந்த அகத்துல நின்று வெளியில கல்மஷங்கள் இல்லாம போச்சு அப்படின்னா சதா அகத்துல நிக்கிறவனுக்கு அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகேன சம்ஸ்பர்ஷம் அப்படின்ற, ரொம்ப ஈஸியா சுகமா அந்த பிரம்மத்தை அவன் என்ன பண்றான், ஸ்பர்ஷம் பண்ண முடியும் அப்படின்றான். அது மட்டும் இல்ல, அத்தியந்தம் சுகமஸ்னுதே, அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மஸ்வரூபமா இருக்கு, அது சுகமா இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எப்படிப்பட்டவன்? வெறும் சுகஸ்வரூபம். அந்த சுகஸ்வரூபமா இருக்கிற பிரம்மத்தை அறிகின்றான் அவன், அவன் அடைகின்றான் அப்படின்னு. அப்ப இது வந்து நிதித்தியாசனத்துக்கான ஸ்லோகமா சொல்லிட்டு, அந்த சமாதி அபியாசத்துல முடிவுல என்ன நடக்கும், அந்த பிரம்மத்தை அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல ஆசைப்பட்டேன். அதாவது யோகி அடையக்கூடிய அந்த துவைத்தமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனா பண்றாங்களோ, தியானம் பண்றாங்களோ, அவங்க அடையறதுக்கும் இந்த வேதாந்தத்து மூலமா சிரவணம் மனனம் பண்ணிட்டு நிதித்தியாசனம்ன்ற ஆத்ம தியானத்தை பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. கீதால என்ன சொல்றாருன்னா 29வது ஸ்லோகம், 27 28 இப்ப 29வது சொல்றேன். அது பிரம்மத்தை அடைகிறானா, எப்படிப்பட்ட பிரம்மத்தை அடைகிறான்? தன்னை அடைகிறானா அப்படின்னா தான் தான். ஆனா அந்த தான் எப்படிப்பட்டது அப்படின்னா அதுக்கு சொல்றார் ஆச்சாரியார் 29 முக்கியமான ஸ்லோகம் 2-3 இருக்கு, நான் அதை மட்டும் சொல்றேன். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினா அப்படின்னு 29வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம ஆத்ம தியானத்தோட லட்சியமா அவன் அந்த ஆத்மாவை அடைஞ்ச பிறகு அவன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா பூத்தங்களிலும் தன்னை பார்க்கிறான். முக்கியமான விஷயம் தான். எல்லா ஜீவராசிகள்லயும், சர்வபூத்தங்கள்னா இந்த லோகத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ சர்வத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பார்த்த சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானிச்ச ஆத்மனி. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்துல, சர்வபூத்தங்கள்லையும் தன்னை பார்க்கிறது, அதே மாதிரி தன்னடத்துல சர்வபூத்தங்களையும் பார்க்கிறது, ரெண்டும் நடக்கணும். அப்போ என்ன, இதுக்கு பேர் தான் அத்வைத சித்தின்றதுக்கு பேர் இதுதான். சர்வபூத்தஸ்தம்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளும் தன்னை பார்க்கிறது, இது அத்வைதம். அது மட்டுமா அப்படின்னா இல்ல, தன்னிடத்துல எல்லா பூத்தங்களையும் பார்க்கிறது. அப்ப இந்த ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும். இப்படி நடக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாதான் சர்வமா இருக்கு, சர்வமும் ஆத்மாவா இருக்கு அப்படின்னு ஈக்ஷதே யோக யுக்தாத்மா அப்படின்னு வார்த்தை வந்திருக்கு. அந்த யோக யுக்தாத்மானா யாராவது சொல்லுவாங்க யோகம்னா வேற அப்படின்னு. ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல என்ன பண்றாருன்னா சமாஹித அந்தக்கரணஹா அப்படின்ட்டு. சமாஹித அந்தக்கரணம்னா சமாதியை அடைந்தவன், சமாதி நிலையை அடைந்தவன். அகமகமகம்லயே சதா எஸ்டாப்ளிஷ் ஆனவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தர்மமேக சமாதி நிர்விகல்ப சமாதிய அடைஞ்சவன் அந்த சமாதியிலையும் இது மாதிரிதான் பாக்குறான். சமாதியில இருந்து வெளியில வந்த அவஸ்தைக்கு பேரு யுத்தான அவஸ்தைன்னு பேரு. அந்த யுத்தான அவஸ்தையிலையும் சகஜமா இருப்பான், நம்மள மாதிரியே இருப்பான். ஆனா நம்மள மாதிரியே ஒரு ஞானி புருஷன் இருந்தாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் கொஞ்சமும் இருக்கிறது இல்ல. அவன் எல்லாத்தையும் என்னவா பார்ப்பான்? தன்னையா பார்ப்பான், தானா பார்ப்பான். பேதம் இருக்குமா அப்படின்னா எந்த பேதமும் அவனிடத்துல இருக்காது. அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு, இப்ப நல்லா தெரிஞ்சுங்க. 29வது ஸ்லோகம். யோகம் அப்படின்றது வேதாந்தத்துல என்ன யோகம் அப்படின்னா
இந்த நிதித்தியாசனத்துல சொல்லக்கூடிய யோகம் தான் அத்வைத யோகம். தன்னில் எல்லாத்தையும் பார்க்கறது, எல்லாத்தையும் கண்ணுல பார்க்கறது, இதுதான் யோகம். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகத்தை சொல்றார். 6:30 6வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்துல யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி அப்படின்ற. யோமாம் பஷ்யதி சர்வத்ர, எவன் என்னை எல்லா இடங்கள்லயும் பார்க்கிறானோ, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் சர்வமா இருக்கார், நானும் அவராதான் இருக்கேன் அப்படின்னு யோமாம் பஷ்யதி சர்வத்திர, எவன் தன்னை எல்லாத்திலையும் என்னை பார்க்கிறானோ, என்னையே பார்க்கிறானோ, சர்வத்திர ஜனம் சேத்தனம் எல்லா உயிர்களும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, சர்வஞ்ச மயி பஷ்யதி, எல்லா ஜீவராசிகளையும் மொத்த ஜகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் பார்க்கிறானோ, பரமேஸ்வரன் இடத்துல பார்க்கிறானோ, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நாசத்தை அடைவதில்லை, அவனுக்கு நான் நாசத்தை அடையவில்லை, எனக்கு அவன் நாசத்தை அடைவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நித்திய சுரூபமா ஆயாச்சுன்னு அர்த்தம். பிரம்மஸ்வரூபமா இவன் ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ யோகம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்நியமா ஈஸ்வரனை பார்க்கறது நிதித்தியாசனத்துல இல்ல, வேதாந்தத்தோட லட்சியம் அது இல்லை. அப்ப வேதாந்தம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க, அத்வைத்தம் அப்படின்றது இதுதான் அத்வைத்தம். அத்வைத்தம் எது அப்படின்னா ஈஸ்வரனை சர்வமா பாக்குறது. ஒரு லிமிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா துவைத்தம் வந்துடும் உங்களுக்கு. நான் வேற, ஈஸ்வரன் வேற, இந்த ஜெகத்து வேறன்னு சொன்னா அது துவைத்த பக்தி. அதே நேரத்துல அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வமா இருக்கார், சர்வத்திர வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திரனா எல்லா இடங்கள்லயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு பாக்குறது. அந்த ஈஸ்வரன் இடத்துலதான் இந்த மொத்த பிரபஞ்சமே மொத்த சிருஷ்டியே இருக்கு அப்படின்னு பாக்குறது. இதுதான் அத்வைத்த பக்தின்னு பேர். அப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னிடத்துல பாக்குறது ஆத்மா, அப்புறம் ஈஸ்வரனிடத்துல பாக்குறது அது. அப்ப என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே அத்வைத்தம் தான். தன்னிடத்துல எல்லாத்தையும் பாக்குறது, தன்னை எல்லாத்திலையும் பாக்குறது, இது ஆத்ம திருஷ்டி. அதே மாதிரி ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்காரு, எல்லாத்தையும் ஈஸ்வரன் இடத்துல பாக்குறது, ஈஸ்வரனா எல்லாத்துலயும் ஈஸ்வரனை பாக்குறது. இந்த ரெண்டுமே நடக்கணும். அப்போ ஈஸ்வரன் வேற ஆத்மா வேறன்னு ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனும் ஆத்மாவும் வேற வேற இல்லை, சதா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, பிரம்ம தத்துவமா தான் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு பாக்குறானோ, அடுத்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் சொல்லுது 6:31 சர்வபூத ஸ்திதம் யோமாம் பஜந்த் ஏகத்துவம் ஆஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே அப்படின்ற ரொம்ப அருமையான ஸ்லோகம். சர்வபூத ஸ்திதம் யோமா, என்னைனா பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத்த ஸ்திதம், சர்வபூத்தங்களையும் நிற்கின்ற என்னை எவன் வந்து பாத்தீங்கன்னா ஏகத்துவம் ஆஸ்திதா பஜந்தி பஜத் ஏகத்துவம் ஆஸ்திதா, எவன் வந்து பாத்தீங்கன்னா ஏகத்துவமா பஜிக்கிறானோ பூஜிக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வதா எல்லா காலங்களிலும் வர்த்தமானோபி ச யோகி மைவர்த், அவன் என்னிடத்திலேயே வாசம் செய்கிறான். அவன் எந்த நிலையில இருந்தாலும், அவன் பிச்சைக்காரனா இருக்கலாம், இல்ல வந்து பெரிய யோகியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த திருஷ்டியில எவன் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்க்கிறானோ, என்னை பூஜிக்கிறானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே சதா இருக்கான், பிரம்ம ரூபமா அவன் இருக்கின்றான் அப்படின்னு. அப்போ பக்தியோட உச்சம் எது அப்படின்னா ஞானம் ஆயிடுது. அப்ப பக்திக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, நான் வேற ஈஸ்வரன் வேறன்னு சொன்னீங்க அப்படின்னா அது பக்தி ஆயிடுது. அதே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு கண்ணியமா வேற எதுவுமே இல்லை, 100% வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஞானம்னு பேர், அத்வைத்த அனுபூதினு பேர். அப்போ பேதம் இல்லாத யோகத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் சொல்றார். அப்ப நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல உண்டாகக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா ஞானம், அத்வைத்த ஞானம், சர்வத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறது. அதனால்தான் அந்த யோகி, திரும்பவும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, யோகின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையா ஆச்சாரியர் சொல்றார், எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதியில நிக்கிறானோ, அந்த ஏக்கத்துவத்தை நிக்கிறவனுக்கு பேரு, ஆத்மாவில நிக்கிறவனுக்கு பேரு சமாதியில் நிக்கிற யோகின்னு பேரு.
பேதத்தை உடைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் அத்வைதத்தை பிராப்தி பண்ண யோகி. அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே இருக்கான என்ன அர்த்தம், பிரம்மஸ்வரூபமாவே இருக்கான் அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்லி சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே ஸ்லோகங்கள் எல்லாமே பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா உபனிஷதங்கள்ல இருக்கிற. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்களோடதும் பிரம்மசூத்திரத்தோடதும் தான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இதே ஸ்லோகங்கள் ஒவ்வொரு உபனிஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஈஷாவாசியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆரம்பிக்கும் போதே மகா வாக்கியம் தான், ஈஷாவாஸ்யமிதகு சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் அப்படின்னு முதல் மந்திரம். முதல் உபனிஷத்துல முதல் மந்திரமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஷாவாசியம் தான் முதல் உபனிஷத்தா பரம்பரையில படிப்போம். அந்த பரம்பரையில படிக்கிற முதல் உபனிஷத்துல முதல் வாக்கியமே என்ன சொல்லுதுன்னா, ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா ஈஸ்வர ஞானத்தினால் நம்ம என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். நிதித்தியாசனத்துல என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்துவையும் நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசி என்ன பார்ப்பான், சதா வந்து பாத்தீங்கன்னா இது பிரம்மமா இருக்கு, இது பிரம்மமா இருக்கு, இது பிரம்மமா இருக்கு, இது ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு வஸ்துவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குற சர்வத்தையும் பிரம்மமா இருக்கு பிரம்மமா இருக்குன்னு நம்ம என்ன பண்ணோம், பிரம்ம திருஷ்டினால இந்த மொத்தத்தையும் பார்க்கணும் அப்படின்னு அந்த முதல் மந்திரம் சொல்லுது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஞானத்தினால் மறைக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபரணத்தோட ஜுவல்லர் ஷாப்புக்கு போயிட்டு ஆபரணங்கள் எல்லாம் என்ன பார்க்கணும், இது தங்கமா இருக்கு, இது தங்கமா இருக்கு, இது சொர்ணமா இருக்கு அப்படின்னு எல்லா ஆபரணங்களையும் நம்ம என்ன பண்ணணும், தங்கமா பார்த்தோம் அப்படின்னா ஏக்கத்துவம் சித்திச்சிரும். ஏன்னா எல்லா ஆபரணங்களும் தங்கமா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல இந்த லோகம் மொத்தம் என்ன அப்படின்னா மொத்தம் ஈஸ்வரனை கண்ணியமா ஒரு எம்மம் கூட மிச்சம் இல்லை. சர்வமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரமயமா இருக்கு. அப்ப அந்த ஈஸ்வரமயமா இருக்கு அப்படின்னு சதா பாவிக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் நிதித்தியாசனத்துல நடக்கிறது. அப்ப நிதித்தியாசனத்துல என்ன அப்படின்னா ஈஸ்வரன் எங்கேயோ இல்லை, ஈஸ்வரன் வந்து எங்க இருக்கார், எல்லாமா இருக்கார். எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வச்சோம் அப்படின்னா துவைத்தம் வந்துடும். எல்லாமா இருக்காரு அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் அது அத்வைத சித்தியா மாறும். அப்ப ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஒண்ணு. அந்த இன்னொரு மீனிங் சொல்லுவோம், ஈஷாவாஸ்யம் அப்படின்னா வாசியம்னா வச நிவாசின்னு ஒரு தாத்து, வசிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரன் எங்க வாசம் பண்றார் அப்படின்னா இந்த மொத்த ஜகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்றார். வெறும் சச்சிதானந்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வஸ்துக்கள்லாம் இருக்கோ இந்த சிருஷ்டியில எல்லாத்துலயும் அந்த சச்சிதானந்தம் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இருக்கார், வாசம் பண்றார். அதான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஈஸ்வரனை எல்லாமா பார்க்கறது தான் அந்த நிதித்தியாசனத்திலையும் சமாதி அடைஞ்ச பிறகும் நடக்கக்கூடிய விஷயம். பாவிச்சு 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 அந்த பாவனை வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா சொரூப அனுபூதியா மாறிடும். நிதித்தியாசனத்துல பாவனை, நிதித்தியாசனம் சித்தி ஆனோன அவன் சித்தன் ஆயிடுறான், அத்வைத திருஷ்டியை உடையவனா அவன் ஆயிடுறான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்திலே 6வது 7வது மந்திரம் அப்படின்னு 2 மந்திரம் இருக்கு. இந்த பாவிக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, சதா நிதித்தியாசனத்துல பாவிச்சுக்கிட்டே இருக்கா. எதை பார்த்தாலும் இது எனக்கு அந்நியமா இல்லை, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்துல நான் சொல்றதுதான் எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. இந்த பரமஹம்சானந்தாவும் எனக்கு ஒரு ஃபார்ம், இந்த பாடியும் அதே மாதிரி எதிர்க்க இருக்க ஆப்போசிட்ல இருக்கிற எல்லா பாடியும் அந்த நானுக்கான பாடி தான், நானுக்கு மேலதான் சர்வ பாடியும் இருக்கு அப்படின்னு சர்வத்தையும் பிரம்மா பாவிக்கிறவன் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈஷாவாசியத்துல 6 7வது மந்திரம் 2 மந்திரம் இதை பத்தி சொல்லுது. இப்ப நான் பகவத்கீதையில என்ன சொன்னனோ அதே வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்திலையும் இருக்கு. ஈஷாவாசியத்துல இருக்கிறது தான் பகவத்கீதையில இருக்கு. சொல்றாரு, யஸ்து சர்வாணி பூத்தானி ஆத்மன் ஏவானு பஷ்யதி சர்வபூத்தேஷு ச ஆத்மானம் ததோ ந விஜுகுப்சதே அப்படின்னு. யஸ்து சர்வாணி பூத்தானி, எந்த அவஸ்தையில, யஸ்துனா எப்போ வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூத்தங்கள்லயும், சர்வபூத்தானி ஆத்மனியேவ அனுபஷ்யதி,
தன்னிடத்திலேயே பார்க்கிறானோ. அப்படியே பகவத்கீதையில என்ன இருந்துச்சோ அது அப்படியே சொல்ற மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. எஸ்து சர்வாணி பூத்தானி எவன் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ பூத்தங்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கிறானோ. அது மட்டும் இல்ல, சர்வ பூத்தேஷு ஆத்மானம், எல்லா பூத்தங்களையும் தன்னை பார்க்கிறான். சர்வ பூத்தங்களையும் தன்னில பாக்குறது, தன்னை சர்வ பூத்தங்கள்லையும் பார்க்கிறான். இது மாதிரி எவன் பார்க்கிறானோ அதனால அவன் என்ன ஆகுறது இல்ல, தத்தோ ந விஜுகுப்சதி. அதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் மறைச்சு வைக்கிறது இல்லை அப்படின்றது. விஜுகுப்சத்தைன்றதுக்கு அர்த்தம் மறைச்சு வைக்கிறது இல்லைன்னா ஆச்சரியமா இருக்கு. எப்படி மறைச்சு வைக்கிறதுலன்னா என்ன அப்படின்னு, நாங்க க்ஷேத்ராடனம் போயிட்டு வரும்போது என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் போற வழியில கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே போறது சர்வ ஜீவராசிக்கும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சிருந்தேன், பிஸ்கட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கேன். நாய்க்கெல்லாம் போட்டுக்கிட்டே ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு கோயிலில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், இவர் என்னோட சிஷ்யர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து அதை வச்சுக்கிட்டார். சாமி குரங்கு வருது சாமி அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு க்ஷணம் யோசனை வந்துச்சு, குரங்கு மட்டும் வேறையா என்ன யோசிச்சு பாருங்க. நாய்க்கு என்ன ஃபீடிங் பண்றோமோ நாயில யாரு இருக்கா, நம்ம தான் இருக்கோம், ஈஸ்வரன் தான் இருக்கார். குரங்குலையும் வாஸ்தவத்துல அதான் இருக்கு. நான் அதான் சொன்னேன், நாய் சாப்பிட்டா என்ன, குரங்கு சாப்பிட்டா என்ன, ஏன்னா எல்லாத்துலயும் யாரு இருக்கா, ஈஸ்வரன் தானே இருக்காரு அப்படின்ட்டு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அந்த விஜுகுப்சத்தேன்ற வார்த்தை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாவம் பண்ணுது, என்ன அப்படின்னா எல்லாம் ஈஸ்வரனா தான் இருக்கு அப்படின்னு பாவம் வந்தோன்னா மறைச்சு வைக்கிறது இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த பிஸ்கட்ஸையும் பழங்களையும் நான் மறைச்சு வச்சதை என்ன பண்ணிட்டேன், யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டுமே, அது நாயா இருக்கட்டும் இல்ல குரங்கா இருக்கட்டும், ஒரு சின்ன மனோபாவம், அந்த ஒரு சின்ன மனோபாவம் மாறினோனையே மறைச்சு வைக்கிறது போய் நான் எடுத்து ஓரமா வச்சுட்டேன், எடுத்து ஃப்ரண்ட்ல வச்சாச்சு. குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு போச்சு. பாருங்க, ஒரு சின்ன பாவத்துல எவ்வளவு விசேஷம் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாய் வேற குரங்கு வேறன்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு பெட்டா எது இருக்கு, குரங்கு பெட்டா இருக்க முடியாது, நாய் தான் பெட்டா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நல்ல நல்ல ஜீவராசியா பார்த்து பசுக்களுக்கும் பசுமாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். அப்ப எனக்கு துஷ்டமா வந்து எது தெரியும் அப்படின்னா, குரங்குலாம் ரொம்ப துஷ்டமா தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் நான் ஃபீட் பண்ண மாட்டேன். ஆனா மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ பூத்தேஷு ஆத்மானம், எல்லா பூத்தங்கள்லயும் தன்னையே பார்க்கறது. அது எல்லா ஜீவராசியா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிக்கும் தன்னை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேதம் இருக்குல்ல, தனக்கு தனக்குன்ற அந்த பேதம், என்னோடது என்னோடது என்னோடதுன்னு நாம ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றோம், புத்தி வச்சுக்கிறோம், செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே அந்த ஞானி புருஷனுக்கு என்ன ஆயிடும்னா ஓப்பன் ஆயிடும். சர்வ ஜீவராசிகளுக்கும் அவனுக்கு ஹிதமா நடந்துக்க ஆரம்பிச்சு. சர்வ பூத்த ராசிகள்லயும் தன்னையே அவன் பார்ப்பான். அப்ப தன்னை நேசிக்கிற மாதிரி அவனுக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னா, அந்த காதல் சர்வ பூத்தங்கள்லயும் அந்த காதலானது உண்டாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நிலையா சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த மந்திரம் சொல்லுது, சொல்லிட்டு யஸ்மின்னு சர்வாணி பூத்தானி ஆத்மைவா பூத் விசானத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு சர்வ யஸ்மின் எந்த அவஸ்தையில எந்த காலத்துல எந்த அவஸ்தையில இது மாதிரி பாவிச்சு 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 நான் தான் எல்லாமா இருக்கேன், எல்லாத்துலயும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு பாவிச்சு பாவிச்சு எந்த அவஸ்தையில, யஸ்மின் எந்த காலத்துல எந்த அவஸ்தையில, சர்வாணி பூத்தானி ஆத்மைவா பூத், சர்வமும் அவனுக்கு ஆத்மாவாகவே ஆகிவிட்டதோ, அந்த பாவிக்கிற அந்த நிதித்தியாசனத்துல இருக்கிற அந்த யோகிக்கு ஞானி புருஷனுக்கு சர்வமும் ஆத்மாவா ஆயிடுச்சோ, 24/7 ஆயிடுச்சோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா தத்ர கோ மோகா கஷோகா ஏக்கத்துவம் அனுபஷ்யதா, இந்த விதமா ஏக்கத்துவத்தை பார்க்கிறவனுக்கு சர்வ ஜீவராசிகளும் ஆத்மாதான், சர்வ ஜீவராசிகளும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அந்த இடத்துல சோகம் இல்லை, மோகமும் இல்லை. தத்திர கோ மோக, அது மாதிரி அவஸ்தையில அவனுக்கு எப்படி மோகம் உண்டாகும், எப்படி சோகம் உண்டாகும், சோகமும் உண்டாகாது, மோகமும் உண்டாகாது. ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்மளது அப்படின்றத, இப்ப நம்ம குழந்தையா இருக்கு, நம்மளோட நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு அவங்க மேல கேர் வருது. இதே கேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க, எல்லா அப்பாவும் நம்ம அப்பா, எல்லா அம்மாவும் நம்ம அம்மா, இந்த லோகத்துல இருக்க சர்வ ஜீவராசிகள் நான் தான் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஆத்மாவை விட்டுட்டு நம்மளோடதுன்னு பார்த்தாவே என்ன ஆயிடும், ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றமாயிடும்.
அதே நானு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது மோகம் உண்டாகுமானா மோகம் கொஞ்சம் கூட உண்டாகவே உண்டாகாது. அப்போ சாஸ்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா துவைத்தத்தை நிந்தனா பண்ணி அத்வைதத்தை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அப்ப யோகத்தோட எல்லையா நம்ம எதை அடையமோ அது பாத்தீங்க அப்படின்னா அத்வைத சித்தின்றது சர்வத்திலும் தன்னை பார்த்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அனுபூதி. இது மாதிரி உபனிஷதங்கள்ல இப்ப நான் சொன்னது ஈஷாவாசியத்திலையும் பகவத்கீதையில மட்டும் சொன்னேன். இதேதான், இதே மாதிரியான மந்திரங்கள் எல்லா உபனிஷதங்கள்லயும் பரவலா இருக்கும். லட்சியத்தை சொல்றது இதுதான் இருக்கும். ஆனா நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா யோகம் படிக்கிற இடத்துல, இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல திருவண்ணாமலையில எது இருக்கு அப்படின்னா ரமணாசிரமம் இருக்கு. அப்ப ரமணாசிரமத்துல பகவான் அடைஞ்ச அனுபூதி வேற. ஆனா அதை புரிஞ்சுக்கிற போது என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்ணை மூடி எல்லா இடங்கள்லயும் யோகத்தை அபியாசம் பண்றவங்க என்ன பண்றாங்க, கண்ணை மூடி உட்கார்ந்தா அந்த ஆத்மாவை அடைஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆத்மாவை அடையலாம், ஆனா அந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கும், சர்வமா இருக்காது. நீங்க உங்களை பிராப்தி பண்ணுவீங்க, ஆனா பாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன் அப்படின்னு பாவம் வராது. அதாவது நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி ஸ்ரவணம் மனனம் பண்ணிட்டு, மனனம் முக்கியமா சொல்லியிருக்கேன். மனனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்நியமா வேற வஸ்துக்களே இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் தன்னிடத்துல பாத்தீங்கன்னா ஐக்கியம் பண்ணிட்டு நாமரூபங்களை எல்லாத்தையும் நீக்கம் பண்ணிட்டு தியானம் பண்ணினீங்கன்னா அந்த நான் அப்படின்ற சின்ன நான் இல்ல, அது பெரிய நான். அப்போ சிரவண மனனம் பண்ணிட்டு முறையா அந்த ரொம்ப கரெக்டா எடுக்கணும். முண்டக்கோபனிஷத்துல கூட நான் படிச்சு காட்டினேன், நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டு இருப்பேன் நான். முண்டக்கோபனிஷத்துல இருக்கு, மாண்டூக்கியத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இந்த லிமிட் கான்சியஸ பிராப்தி பண்றது பாத்தீங்கன்னா யோக மார்க்கம். நல்லா தெரிஞ்சுக்க, யோக மார்க்கம் வேற, வேதாந்த மார்க்கம் வேற. ஆனா ரெண்டுத்திலயும் இருக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி ஒரே மெத்தடாலஜி, ஆனா ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பிலாசபி வேற வேற. அப்போ நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், யோகத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா மெதுவா இன்ட்ரோவெர்ட்டா ஆயிட்டே போவோம். பொதுவா தன்னை தியானம் பண்றவங்க எல்லாமே விருத்திகள் இல்லாம எண்ணங்கள் இல்லாம போகணும் அப்படின்னு நினைச்சு, எண்ணங்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், நான் மட்டும் இருப்பேன். ஆனா தன்னை அறிஞ்ச பிறகு கூட இந்த லோகம் மிச்சமா இருக்கும். தன்னை எல்லாத்துலயும் பார்க்க மாட்டான். அதனாலதான் நான் கீதையை படிச்சு காட்டினேன். கீதையில பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ற சர்வபூத ஸ்திதம் யோமா. எவன் பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்கள்ல இருக்கக்கூடிய என்னை பூஜிக்கிறான், அவன் பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே சர்வ சதா காலமும் இருக்கான் அப்படின்னு. அப்போ பக்தியில பாத்தீங்கன்னா இந்த பக்தி தான் ரொம்ப முக்கியமானது. இது அத்வைத வேதாந்தத்தை முறையா படிக்கும் போதுதான் தெரியும், இந்த விவேகம் வர 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 தெரியும் வாஸ்தவத்துல நான்றதுதான் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா நான பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ரிஃபைன் பண்ணிக்கணும் நம்ம. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் people see what they want. மனுஷங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கோப்படியில என்ன ஃபீடிங் நடந்திருக்கோ அதை தான் வெளியில பாக்குறாங்க. அவங்க தலையில என்ன ஃபீடிங் பண்ணி வச்சிருக்கோமோ அதுபடிதான் திருஷ்டி நமக்கு இருக்கு. அப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், வேதாந்த படிக்காத ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பண்ணார் அப்படின்னா அவர் தன்னை பண்ணுவார் ஆத்ம தியானம். அந்த இண்டிவிஜுவல் நான் பாத்தீங்கன்னா சர்வமா ஆகாது. இதுதான் முக்கியமானது. அப்போ அந்த சர்வமா ஆகிறதுக்கான சர்வத்தையும் அடையறதுக்கானதற்கு பாத்தீங்களா அதுதான் வேதாந்தம். இந்த வித்தியாசம் நல்லா தெரிஞ்சு. ஆனா ரெண்டுத்திலயும் நடக்கிற ப்ராசஸ் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனத்துல பண்ணக்கூடிய தியானம் அதுவும் தியானம் தான். ஆத்ம தியானம்ன்றது அதுவும் தொடர்ந்து தியானம் தான். லௌகிகமா பாத்தீங்கன்னா இப்ப ரமணாசிரமத்துல எல்லாம் நிறைய பேர் தியானம் பண்றாங்க, அவங்க பண்றதும் தியானம் தான். ஆனா ரெண்டுத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஒண்ணு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், ஒண்ணு பாத்தீங்கன்னா டோட்டல். நான் தான் எல்லாமா இருக்க. சரி, நான் தான் எல்லாமா இருக்கேன்னு தியானம் பண்ண முடியுமா அப்படின்னா தியானம் பண்ண முடியாது. நான் தான் எல்லாமா இருக்கேன்னு தியானம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு ஒரே ஒரு நான் இருக்கும், அகமகம்ன்ற ஸ்புரணம் மட்டும். அந்த அகம் ஸ்புரணத்துக்கு அந்நியமா இந்த ஜெகத்தின் ஒண்ணு இல்லவே, அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு பண்றது.
அந்த நேத்தி பண்ணதுக்கு பிறகு உண்டானாதான் அது அத்வைத்தமா இருக்கும். இல்லைன்னா அந்த நேத்தின்ற ப்ராசஸ் பண்ணாம என் நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு பிராத்தஸ்மரணத்துல டெய்லி சொல்றோம். அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு நேத்தின்ற ஒரே ஒரு மெத்தடு தான். இந்த லோகத்துல இருக்க சர்வத்தையும் நேத்தி பண்ணிட்டு நீங்க மட்டும் மிச்சம் இருந்த அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகும், அந்த நான்ல மட்டும். அப்ப அந்த நான் எப்படிப்பட்ட நான் அப்படின்னா சின்ன நான் இல்ல, அது பெரிய நான். ஆனா ப்ராசஸ் ரெண்டுமே தியானம் தான். அப்போ 3 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தியானம் தேவைப்படுது. 3 இடத்துல அப்படின்னா இந்த நம்ம சாதன சதுஷ்டயம் அப்படின்னு தத்துவ போதம் படிக்கும் போதே சொல்லியிருக்கோம். விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் 4 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சமாதி ஷட்க சம்பத்தின்னு ஒரு 6 குவாலிட்டி சொல்லியிருக்கோம். சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 4 வேல்யூஸ்ல இந்த 6 இருக்கு பாத்தீங்கன்னா சமதமாதிகள். இதை விருத்தி பண்றதுக்கு ஒரு யோகம் தேவைப்படுது. இது ஸ்டார்டிங்ல நம்ம வேதாந்தத்துக்கு உள்ளார நுழையறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய யோகாபியாசங்கள். அங்கேயும் துவைத்தம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மனசு நல்லா அடங்கி இருக்கு அப்படின்னா அந்த சமதமாதிகளை இன்னும் அட்வான்ஸ் ஆக்குறதுக்காக பக்தி யோகம் சொல்லக்கூடிய தியான யோகம் அபியாசத்துல வருது, நடுவுல வருது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா யோகம் இருக்கு. அந்த யோகமும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா துவைத்த யோகம், துவைத்த பக்தி. அப்போ முதல்லையும் பக்தி இருக்கு, நடுவுலையும் பக்தின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில நிதித்தியாசனத்திலையும் ஒரு யோகம் இருக்கு. அப்போ 3த்துலயுமே நீங்க யோகாபியாசத்தை பண்ணுவீங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து ஜபத்தையோ தியானத்தையோ நீங்க பண்ணாவே அது யோகம். யோகம்னா வேற எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. கண்ணை மூடி நான் 1 மணி நேரம் உட்கார்ந்து நான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணனா அது பக்தியோட சேர்ந்த யோகம். அப்போ மனசை பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறதுக்காக, கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல பண்றேன் அப்படின்னா அதுவும் யோகம். அப்ப யோகம் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் முழுமை அடையவே அடையாது. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா சிரவணத்துக்கு முன்னாடி, மனனத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடிய எல்லா யோகங்களும் துவைத்தத்துல சித்திக்கிறது. துவைத்த பாவம் இருக்கும். நான் வேற, ஈஸ்வரன் வேற, நான் வேற, இந்த ஜெகத் வேற, நான் வேற, பரமாத்மா வேற அப்படின்னு இருக்கும். அதே நேரத்துல சிரவணம் மனனம் முடிஞ்சு மனனம் நல்லா போயிடுச்சு அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா நான் வேற இல்ல, ஈஸ்வரன் வேற இல்லை, இந்த ஜெகத்து வேற இல்லை, சர்வமும் பாத்தீங்கன்னா பிரம்மமா இருக்கு. அப்போ அந்த இடத்துலயும் யோகம் சம்பவிக்கும். அந்த யோகம், அந்த தியானம் அத்வைத தியானம். அப்ப எங்கேயும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா யோகம் இல்லாம எதுவுமே சம்பவிக்காது. ஆனா வித்தியாசம் இருக்கு. அப்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைதம் படிச்சு கொடுக்குற நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த யோகத்துக்கு ஆப்போசிட்டாவே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு யோகம்னா என்னன்னு புரியாததுனால அது நடக்கிறது. யோக பிலாசபி மட்டும்தான் தப்பு. அதனாலதான் பிரம்மசூத்திரத்துல என்ன சொல்லுவாருன்னா யோக பிரத்யுத்யதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு, ஒரு டாபிக் இருக்கு. வியாச பகவான் என்ன பண்றாருன்னா யோக பிரத்யுத்யதிகரணம்னு ஒரு டாபிக்ல இத பத்தி பேசுறாரு. யோகத்துல பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் துவைத்தமா சொல்லப்பட்டிருக்கோம். கபிலரோட யோகம், பதஞ்சலியோட யோக சாஸ்திரம். இந்த பதஞ்சலி மகரிஷியோட யோக சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 4 பாதங்கள் இருக்கு. சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம்னு 4 பாதங்களா சாப்டர், 4 சாப்டரா பிரிக்கப்பட்டிருக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல. அவரோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலியோட சித்தாந்தம் கபிலரோட சாங்கியம் தான் பாத்தீங்கன்னா அவரோட சித்தாந்தம். அப்ப கபிலரோட சாங்கிய மதத்தையும் பதஞ்சலியோட யோகத்தையும் ஒன்னா சேர்த்துரும், ஒன்னா ஆக்கிரும். ரெண்டும் ஒரே மதம். ரெண்டுத்துக்கும் பிலாசபி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல போய் நிக்கிறது தான் ரெண்டுத்துக்குமே லட்சியம். ஆயிடுச்சா? அப்போ யோகத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலியோட யோக சாஸ்திரத்துல எதெல்லாம் சித்தாந்தத்தை பத்தி பேசுதோ, ஒவ்வொரு தேகத்திலையும் ஜீவர்கள் வேற வேற இருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது. பிரதிதேகம் ஆத்மா பின்னம் அப்படின்னு.
பிரதி தேகம்னா ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மா வேற வேற அப்படின்னு சொல்லுது. இந்த எனக்கு அந்நியமா மாயான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இந்த ஜெகத்து வேறையா இருக்கு அப்படின்னு. இந்த மாயா பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கு, நான் மோட்சம் அடைஞ்சாலும் இந்த மாயா சக்தி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுது. இது மாதிரி துவைத்தமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருவோம். அப்ப யோகத்தை நம்ம எங்கேயாவது மறுக்கிறோம், அத்வைதத்துல இருந்து யாராவது அதிக ஆச்சாரியார்கள் எங்கேயாவது, இப்ப நானே சில இடங்கள்ல என்ன பண்ணுவேன், யோகத்தை எங்கேயாவது கண்டனம் பண்ணுவேன். பெரியவங்க நிறைய இடத்துல எங்கேயாவது யோகத்தை கண்டனம் பண்ணியிருப்பாங்க. மகரிஷிகள் எல்லாம், சங்கரரே பாத்தீங்கன்னா யோகத்தை நல்லா கண்டனம் பண்ணியிருப்பார். அப்போ எந்த இடத்துல எல்லாம் யோகம் கண்டனம் செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், துவைத்தமா சொல்லக்கூடிய இந்த பதஞ்சலி யோகம், சாங்கிய யோகம், இந்த ரெண்டுத்தோட சித்தாந்தத்தை மட்டும்தான் கண்டனம் பண்ணிருக்குன்னு நம்ம எடுக்கணும். அப்ப இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு சித்தாந்தம்னு பேரு, ரெண்டாவது பார்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட அபியாசங்கள் இருக்குல்ல, நம்ம பயிற்சி பண்றோம்ல, இந்த பயிற்சிகள் எல்லாமே, இந்த அபியாசங்கள் எல்லாமே அதுல இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சமாதி வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளவு டீடைல். இவ்வளவு டீடைல் பாத்தீங்கன்னா நம்ம உபனிஷதங்கள்ல கூட அவ்வளவு இல்லை. பதஞ்சலி மகரிஷி சாட்சாத் பாத்தீங்கன்னா அவதார புருஷர். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு சாதகன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஆத்மா அனுபூதி அடைகிற வரைக்கும் என்ன டிராவல் பண்ணணுமோ எல்லா யோக விஷயங்களையும் அதுல சொல்லியிருக்காரு. அப்போ பதஞ்சலிய ரெண்டா பிரிச்சுங்க. பதஞ்சலி யோக சாஸ்திரத்தை ஒண்ணு பாத்தீங்கன்னா சித்தாந்தம், இன்னொன்னு சாதனம். அந்த சாதனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். அந்த சித்தாந்த பட்சத்தை, துவைத்தவாதத்தை மட்டும் ஓரமா போட்டுரும். இப்ப யாராவது ஒருத்தர், இப்ப நம்ம தெரியாது சுவாமி, எனக்கு சித்தாந்தம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது சுவாமி அப்படின்னா, இந்த லோக்கத்துல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம்னு வேதாந்தம் கேட்காம போய் உட்கார்ந்து யோகத்தை அபியாசம் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எதை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சாங்கிய மதத்தையும் அதே மாதிரி யோக சித்தாந்தத்தையும் தான் அவங்க பண்ண முடியும். இப்ப நான் ரமணாசிரமத்துல பகவான் சொன்னது, ரமண பகவான் சொன்னது அத்வைதத்தை. ஆனா இங்க யாராவது யோகம் பண்றவங்க புதுசா வராங்க, நிறைய பேர் என்கிட்ட அப்பப்ப கேட்டு வராங்க. நேற்று கூட ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு எம்டெக் படிச்ச பையன் கேட்கிறாரு என்கிட்ட, சுவாமி நான் மெடிடேட் பண்ணணும். அப்ப நான் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன சொல்லுவேன், போய் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டோ, உங்களுக்கு அதிகாரித்துவத்துக்கு என்ன உண்டோ அது சொல்லுவார் அப்படின்னு, அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. இப்ப எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேஸும் இல்லாம தியானம் பண்ணணும்னு போய் உட்கார்ந்தாரு அப்படின்னா எதை தியானம் பண்ணுவார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரியும் தியானம்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளோட விருத்திகளை இல்லாம பண்ணா, சித்தத்துல இருக்கக்கூடிய எண்ணங்களை இல்லாம பண்ணுனா அது யோகம் அப்படின்னு. எந்த லோகத்துல எங்க வேணாலும் போங்க, எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கும், இந்த எண்ணங்களை நிப்பாட்டுறது, தாட்ஸை பாத்தீங்கன்னா பிரேக் பண்றது. சித்த யோக சித்த விருத்தி நிரோதகா, யோக சாஸ்திரத்தை சொல்லிட்டார். யோகம் என்னது, சித்த விருத்திகளை எல்லாத்தையும் நிரோதம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், சமாதி கிடைச்சோம். அந்த சமாதி தான் லட்சியம் அப்படின்னு ததா திருஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம்னு யோக சாஸ்திரத்துல சூத்திரம் சொல்லியிருக்கு. எல்லா எண்ணங்களும் நின்ன பிறகு பார்ப்பவன் மட்டும் இருக்கான். சரி, அந்த பார்ப்பவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டிவிஜுவல்ல போய் நிற்பாங்க. அப்ப பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, தனக்கு அந்நியமா இதெல்லாம் இருக்கு, இந்த லோக்கம் இருக்கு, மற்ற ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம வேதாந்தம் கேட்காம ஒரு யோகாபியாசம் பண்ணுனா அது துவைத்தமா தான் இருக்கும். நமக்கு தெரியவே தெரியாது நான் தான் இந்த லோக்கத்துல இருக்க சர்வ ஜீவராசிலையும் ஆத்மாவா இருக்க நமக்கு தெரியாது. அதனாலதான் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிரவணம் ரொம்ப நல்லா பண்ணணும். நான் தான் எல்லாத்துலயும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நல்லா ஃபர்ஸ்ட். அது சந்தேகம் இல்லாம தெரியணும், எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த நாம ரூபமா எல்லா ஜீவராசின்னு சொல்றது எல்லாமே வாஸ்தவம் இல்ல, இந்த நாளுக்கு மேலதான் சர்வ ஜீவராசி நாம ரூபமா கல்பிதமாயிருக்கு. இத நல்ல மனசுல ஆக்கி அந்த நாம ரூபங்களை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணிட்டு
நீக்கிவிட்டு அந்த நான்ல நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் சொல்ற அத்வைத்தம். அப்போ அத்வைத்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்ப சித்திக்கும்? சிரவண மனனத்துக்கு பிறகு பண்ணக்கூடிய யோகம். அது மாதிரி பண்ணக்கூடிய யோகத்தை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 2 விதமா பிரிச்சுக்கிறோம். என்ன பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா சொல்றோம், சாங்கிய யோகம் அப்படின்றது கபிலரோட யோகம். அந்த மெத்தட் நமக்கு தேவையில்லை. ஆனா தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம முதல்லயே நிஷேதம் பண்ணுவோமா சுவாமி அப்படின்னா இல்ல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது புதுசா ஒருத்தர் வர்றாரு, நேத்து வந்தார் ஒருத்தர் எம்டெக் படிச்சுட்டு, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா போய் உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றது, எதையாவது பண்ணட்டும், ஸ்டார்ட் பண்ணட்டும். எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு மெதுவா ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இவர் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க ஒரு நாமத்தை ஜபம் பண்ணுங்க, ஒரு ரூபத்தை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணுவாரு, போனவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகவான் ரமண மகரிஷியே வந்து பாத்தீங்கன்னா அவர் தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா அவரோட இஷ்ட தேவதாயத்தையாவது தியானம் பண்ண ஆரம்பிக்கலாம். மெதுவா என்ன ஆகும், அனுகிரகம் உண்டாகும். அனுகிரகம் உண்டாகும் போது ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைப்பார். இல்லப்பா நீ இந்த இடத்துல தப்பு பண்ற, இந்த இடத்துல வந்து பாவனையை மாத்தணும் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் வந்து நல்ல ட்ராக் வந்து சரியான ட்ராக்ல போக ஆரம்பிச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போது யோகம் வந்து பாத்தீங்கன்னா துவைத்தத்துல ஆரம்பிக்கும். எண்ணங்களை நீக்கிறது, தாட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுன்ற யோகத்துல ஆரம்பிக்கும். அது கடைசியில வந்து அகண்டம்னா பகுப்பில்லாத, லிமிட்டா இல்லாம, எதுவும் பவுண்ட் இல்லாம, என்ன எந்த பார்டரும் இல்லாம அன்லிமிட்டடா வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்ல போய் நிற்கும். இதுக்கு பேர் தான் அத்வைத யோகம் அப்படின்னு பேர். அப்போ யோகம் அத்வைதத்துக்கு எதிரானது இல்லை. யோகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் இந்த நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்க 1 மணி நேரம் உட்காடுறீங்கல்ல, இப்போ ஒரு விரதம் எடுத்துங்க. என்ன விரதம் அப்படின்னா இதெல்லாம் நாங்க வந்து எங்களோட அனுஷ்டானத்துல நாங்கெல்லாம் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணது. எங்க ஆச்சாரியாருக்கு முன்னாடி நான் கிளாஸ்ல உட்கார்ந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்றது, நல்லா ஆசனத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு உட்கார்றது. சிரவணம் தான் பண்றோம். ஆனா இந்த பாடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 1 மணி நேரம் பாட்டம் இந்த பூர்ணமதகன்னு மந்திரம் ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னோட பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் பேஜை இது பண்ற புரட்டுறதுக்கு மட்டும்தான், புக்கில் இருக்க பேஜை மாத்துறதுக்கு மட்டும்தான் ஆக்ஷன் நடக்கும். மற்றபடி வெறுமனே சுவாமிகிட்ட வந்து பாடத்தை ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்காரு. கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு சதா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சப்தங்களை வந்து ஃபுல்லா இது பண்றோம். ஆசனத்தை கலைக்காம இருக்கும், ஒரே ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கும். அப்போ பாருங்க யோகம் வந்துடும், ஃபுல்லா யோகம் வந்துடும். சிரவண காலத்துல இப்ப நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன் பாத்தீங்களா. இப்ப நீங்க ஒரு மணி நேரம் கமிட்டடா இருக்கீங்க. இந்த 1 மணி நேரம் கமிட்டடா இருக்கிறதே நீங்க யோகமா பண்ணிக்க முடியும். சித்தம் விக்ஷேபம் இல்லாம பண்ண முடியும். ஏதாவது தாட் வந்து வெளியில போகாம பாத்தீங்கன்னா அது யோகம். ஒரு ஆசனத்தை உட்கார்ந்தா யோகம். இந்த 1 மணி நேரம் உட்காரும் போதே ஒரு 15 நிமிஷத்துலயே உங்க சுவாசம் வந்து என்ன ஆயிடும், நேராயிடும். அதுல பிராணாயாமம் நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணாயாம அபியாசம் வர ஆரம்பிச்சிடும். மைண்ட் கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அப்படி நல்லா டீப்பா யோசிக்கிற தன்மை வந்துடும். இதெல்லாம் யோகம். இது ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மெதுவா நமக்கு சம்ஸ்காரங்களை கொடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சமாதியில கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ கோல் நல்லா தெரிஞ்சுக்கணும். அத்வைத சித்தின்றது அகண்ட போதம் அப்படின்னு சொல்றது. அந்த நான் சின்ன நானா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிரம்மலோகத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஒரு பெரிய கண்டனம் ஒண்ணு பண்ணிட்டாரு அரவிந்த மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா, அரவிந்தர் இருக்காருல்ல, அரவிந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை பத்தி ஒண்ணு பேசும்போது அவர் சொல்றார், பகவான் அடைஞ்ச அனுபூதி வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியல் என்லைட்மெண்ட் அப்படின்ட்டு. அவரோட சித்தாந்தத்துல கேட்கும்போது பகவானை பத்தி கேட்கும்போது அவர் சொல்றார், பகவான் அடைஞ்ச அனுபூதியை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அரவிந்தரோட காலமும் பகவான் இருந்த காலமும் ஒரே காலம். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கும் போது பக்கத்துல தானே பாண்டிச்சேரி, திருவண்ணாமலைக்கு பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கம். இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்டயும் பக்தர்களா இருப்பாங்க. இந்த பக்தர்ல ஒருத்தர் போய் கேட்டார், சுவாமி அரவிந்தர்கிட்ட போய் கேட்டார், சுவாமி இந்த பகவான் ரமணரை வந்து அடைஞ்சிருக்காரே அந்த அனுபூதி என்ன அனுபூதி அப்படின்னு கேட்டார். கேட்டோன்னே அரவிந்தர் சொன்னார், நான் யாராவது போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்க அடையக்கூடிய என்லைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த என்லைட்மெண்ட் பார்ஷியலா தான் இருக்கும் அப்படின்ட்டார்.
இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கு. அப்படி என்ன சொன்னாரு ஏது சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கான்செப்ட் ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா அது கரெக்ட். இந்த நான்ல போய் நிக்கிறதுல பகவான் அனுபூதி அடைஞ்சதோ அவரோட வச்சனத்திலேயோ அது மாதிரி இல்லவே இல்லை. யாராவது பகவானை புரிஞ்சிக்காம, இந்த பேக்ரவுண்ட் இல்லாம, இந்த சாஸ்திரத்தோட பேக்ரவுண்ட் இல்லாம நான் போதுமே. ஏன்னா இப்ப நான் இப்ப பேசுறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லயே 2-3 பேர் இதை பத்தி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் சொல்றேன். இந்த நான் போதுமே, நான்ல போய் அடைஞ்சா போதுமா அப்படின்னா இல்ல. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த நானையும் ஈஸ்வரனையும் ஐக்கியம் பண்ணுது. அதுதான் முக்கியமானது. நான் தான் தியானம், அந்த நான் தான், வேற எதுவுமே இல்லை. ஆனா எப்படி? நான் பிரம்மமா இருக்கேன்ற ஞானம். இந்த நான் பிரம்மமா இருக்குன்றதுக்காக தான் படிக்க வேண்டியிருக்கு, சாஸ்திர சிரவணம் பண்ண வேண்டியிருக்கு. நான் பிரம்மமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நேத்தின்ற மனன பிரக்கிரியா பண்ண வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுத்தும் நடந்ததுக்கு பிறகு இருக்கிற நான் எப்படிப்பட்ட நான்? சின்ன நான் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் மனனம் பண்ணாம நம்ம ஒருத்தருக்கு அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம், பகவான் சொன்ன நான் அகண்ட போதம், அகண்ட நான் ஆயிடுச்சுங்களா. இத நீங்களும் நானும் போய் பண்ணணும் அப்படின்னா இப்ப இன்னைக்கு காலையில போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போய் உட்காருவாங்க தியானத்துக்கு. அதுல பாதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் இருக்காது, யார்ட்டையும் சிரவணம் பண்ணிருக்க மாட்டாங்க. கெட்டு போயிருமா சுவாமி அப்படின்னா ஒரு எம்எம் கூட இங்க நீங்க யோக மார்க்கத்துல கொஞ்சமாவது பண்ணினீங்கன்னா கூட ஒன்னும் மிஸ் ஆகாது. பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆஹா இவன் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்றான், கண்ணை மூடி உட்கார ஒரு ஸ்ரத்தையோட இருக்கான் அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா பேஸா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா துவைத்தம் இருக்கிறது தப்பு. துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா முடிவை தராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன நாள்ல நின்னாலும் அது பார்ஷியலா தான் ஆயிடும், அது பூரணமான என்லைட்மெண்டா ஆகாது. ஆயிடுச்சுங்களா. அப்ப நான் பெரிய நான், அதை மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், தத்துவ போதம் படிக்கும் போதே நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுங்களா, 24 தத்துவத்தை சொல்லணும். பிரம்மாஸ்ரயா மாயா அஸ்தி அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த இடத்துல இந்த பிரம்மத்தை ஆசிரியம் பண்ணி பிரம்மத்துக்கு மேல ஒரு மாயா சக்தி இருக்கு. அந்த மாயா சக்தி எப்படிப்பட்டது? 3 குணங்களை உடையதா இருக்கு. அந்த 3 குணங்கள்ல சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு பேரு. அந்த சத்துவ குணத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு புத்தி எல்லாம் உண்டாச்சு, இந்திரியங்கள் ஞானேந்திரியம் எல்லாம் உண்டாச்சு. ரஜோகுணத்திலிருந்து பஞ்ச பிராணன்கள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் உண்டாச்சு. இந்த தமோ குணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்டதுக்கு பிறகு ஸ்தூல பூத்தங்கள் உண்டாச்சு. அந்த பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல பூத்தங்கள்ல இருந்துதான் இந்த மொத்த பிரம்மாண்டமும் இந்த தேகமும் உண்டாச்சு. அப்போ இந்த மொத்த பிரம்மாண்டத்தோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆக்கிடுறது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா ஈஸ்வரன் மொத்தமா இருக்கார். இந்த பாடி எப்படியோ அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தே ஈஸ்வரனுக்கு பாடி தான். அப்போ இந்த மொத்த ஜெகத்துக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? இந்த நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஸ்தூல பாடி இருக்கு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தத்தோட என்ன வந்து பாத்தீங்கன்னா அபிண்ணம் ஆக்குறோம். நம்ம நான் இந்த பாடின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துல ஒரு அம்சம், ஒரு சின்ன துளி, ஒரு தூசி. இந்த சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன்ற டோட்டல் மனஸ்தத்துவத்துல ஒரு அம்சம், ஒரு தூசி. அப்ப நான் இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இண்டிவிஜுவல். இதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லும் போதே பிண்ட பிரம்மாண்டையோர் ஐக்கியம் சம்பூத்தம் அப்படின்னு தத்துவ போதத்திலேயே ஆரம்பத்துல சொல்லிடும். இந்த 24 தத்துவங்களை சொல்லிட்டு இந்த தேகமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டலுக்குள்ளாரதான் கிரியேஷன் ஆச்சு. இதை தனியா ஈஸ்வரன் பண்ணல. இந்த சிருஷ்டிக்குள்ளாரதான் இந்த தேகம் இருக்கு. ஒரு கல்லு மண்ணு மாதிரி இந்த தேகம். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம், இந்த டோட்டலோட இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா வெறும் மெடிடேஷனை பத்தி பேசக்கூடிய இடங்கள்ல இந்த ஐக்கியம் இருக்காது. இந்த விராட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த ஸ்தூல ஜகத்துல நானும் ஒருத்தர், ஒரு அம்சம். எனக்கும் இந்த டோட்டலுக்கு எந்த பேதமும் இல்லை. இந்த டேபிள் என்னவோ, இந்த வெளியில வச்சிருக்க லேப்டாப் என்னவோ, இதேதான் இந்த பாடி. 2 வித்தியாசம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எது? பிருத்திவி தத்துவம் தான், பஞ்சபூத்தங்கள்ல இருந்து உண்டானது தான். ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கானா? எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ளார அதை ஐக்கியம் பண்ணிடுற.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசு புத்தி நான் சொன்ன அந்த கரணம் இருக்குல்ல, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் டோட்டலான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் டோட்டல் இல்லை. ஒண்ணு இந்த ஸ்தூல பாடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் இதா இருக்கு, ஜடமா இருக்கு. இதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்றது என்னவா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் பண்ற சாமர்த்தியம் இருக்கு. இருந்தாலும் அதுவும் எதோட அம்சம் அப்படின்னா டோட்டல்ல இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல ஒரு அம்சம். அப்ப டோட்டல் நம்மன்னு யாராவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்மன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லை. டோட்டலுக்குள்ளாரதான் நம்ம இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஐக்கியம் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது என்னது, நான். இந்த நானையும் தூக்கி நம்ம எங்க போடுறோம், இந்த நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நான் வந்து இண்டிவிஜுவல் இல்ல, இந்த நான் டோட்டல் நானோட ஒண்ணு அப்படின்னு ஐக்கியம் பண்றேன். சொல்லுங்க ஜி, நான் சொல்லுவேன். ஆமா, சத்துவகுணம். நீங்க அந்த 24 தத்துவங்களோட உற்பத்தி சொல்லியிருக்கோம், சிருஷ்டி கிரமம். அந்த சிருஷ்டி கிரமத்தை பாத்தீங்க அப்படின்னா சத்துவ குணத்திலிருந்து உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா மனசு புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுண அம்சம். ஞானேந்திரியம் 5 அதுவும் சத்துவகுணம். கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். அப்புறம் தமோ குணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஜட வஸ்துக்கள் எல்லாமே, ஜடமா நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாமே வந்து தமோ குணத்துல இருந்து உண்டானது. அப்போ இங்க டோட்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான். அப்ப மொத்த பிரம்மாண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம் விராட்டுன்னு பேரு. அதுக்குள்ளார இருக்கிறது வந்து சூக்ஷ்ம தேகம், டோட்டல் காஸ்மிக் மைண்ட், காஸ்மிக் வந்து பாத்தீங்கன்னா புத்தி, அதுதான் இருக்கு. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா காரண தத்துவம் இருக்கு, ஈஸ்வரன் பரமேஸ்வரன் இருக்க, அதுக்குள்ளார பிரம்ம தத்துவமானது இருக்கிறது. அப்போ அந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேலதான் அவருடைய காரண தேகம் பரமேஸ்வர தத்துவமோ இரண்ய கர்ப்ப தத்துவமோ விராட் தத்துவமோ கல்பித்தமா இருக்கு, நாம ரூபமா இருக்கு. அப்போ இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே தத்துவம் பிரம்ம தத்துவம் மட்டும் தான் இருக்கு. எப்படி ஒரே சூரியன் அநேக ஜலபாத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பத்தை உண்டு பண்றான், ஜலச்சந்திரவத்து அப்படின்னு சொல்லுது. எல்லா தேகங்கள்லயும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜலபாத்திரத்துல எல்லாம் பிரதிபிம்பம் உண்டாகிற மாதிரி சர்வ ஜீவராசிகள்லயும் அந்த கரணத்துல ரிஃப்ளெக்ஷன் உண்டாச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனி இண்டிவிஜுவலா நான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப முதல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜலபாத்திரத்துல ஒரு சின்ன பாத்திரத்துல இருக்கிற ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற சந்திரன் அது நினைக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறியணும் அப்படின்னு தன்னிடத்துல அது வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு வச்சுங்க, என்ன ஆகும், என்லைட்டட் ஆகும். ஆனா அந்த என்லைட்டட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சின்ன பாத்திரத்துல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன்ல மட்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், அது டோட்டல்ல போய் எஸ்டாப்ளிஷ் ஆகாது. இப்ப வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா இல்லப்பா நீ ரிஃப்ளெக்ஷன், நீ டோட்டல் இல்ல, நீ ரிஃப்ளெக்ஷன். நீ தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜலபாத்திரத்திலும் நீ தான் இருக்க. நீ இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜலபாத்திரத்திலும் இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஒரே தத்துவம் தான், அது ஒரே ஒரு சந்திரன் தான், சந்திரன் ஒண்ணுதான், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அநேகம் அப்படின்னு ஞானத்தோட சேர்ந்து நீங்க போனீங்க அப்படின்னா அது டோட்டலான கான்சியஸ்னஸ்ல போய் உங்களை சேர்க்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எங்கேயாவது அத்வைதத்துல எங்கேயாவது யோகம் கண்டனம் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது பதஞ்சல யோகத்தோட சித்தாந்தத்தை மட்டும்தான். ஏன்னா உங்களுக்கு எடுக்க போறேன் நான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய உபனிஷத்து வந்து யோக சம்பந்தமான உபனிஷத்தா எடுக்க போறேன். எல்லா யோக விஷயத்திலையும் இருக்கிறது என்னன்னா அத்வைதத்தை மட்டுமே போக்கஸ் பண்ணி தான் யோகம் இருக்கும். அத்வைதத்தையே போக்கஸ் பண்ணி இருக்க யோகம், அதுக்கு பேர் வைதிக யோகம் அப்படின்னு பேர். அப்போ நம்மளோட நம்ம எப்படி பார்க்கிறோன்ற அந்த விஷனை பொறுத்துதான் அது அத்வைத யோகமா இல்ல துவைத்த யோகமானு. ஆனா ஸ்டார்டிங்ல சிரவணத்துக்கு முன்னாடி இருக்கிற யோகம் எல்லாமே துவைத்த யோகம். துவைத்தம் இருக்குன்னாவே இண்டிவிஜுவல் இருக்கும். இண்டிவிஜுவல் இருந்துச்சு அப்படின்னா அது டோட்டல் இல்லை. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இதோட வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கோ அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் அப்படின்னா மனசுல நல்லா வச்சுக்கணும். ஆத்மாவை அந்த பிரம்ம தத்துவத்தை அறியறதுக்கான ரொம்ப க்ளோசஸ்ட் சாதனம் எது? சமாதி. அந்த சமாதிக்கு சாதனம் எது அப்படின்னா நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம்.
இந்த ஆத்ம தியானத்துக்கு எது சாதனமா இருக்கு நிதித்தியாசனத்துக்கு அப்படின்னா மனனம். நேத்தி அந்த மனனம் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிரவணம் பண்ணிருக்கணும். மிச்சம் இல்லாம சிரவணம் பண்ணிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் அதோட சுரூப்பம் தெரிஞ்சு இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லைன்னு தூக்கி போட முடியும். அப்ப இப்ப நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்ப சிரவணம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சிரவணம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவோட யதார்த்த சுரூபத்தை உங்களுக்கு போதம் பண்ணும். எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரிச்சு 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 லேயர் லேயர் லேயரா பிரிக்க போறோம். ஏற்கனவே தத்துவ போதத்தை சொல்லியிருக்கேன்ல, சைக்கிளை நிப்பாட்டி பெல்ல கழட்டி, சைக்கிள்ல இருக்கக்கூடிய பெல்ல மட்டும் கழட்டி இது சைக்கிளான்னு கேட்டா இல்ல தூக்கி போடுங்க. ஹேண்ட்பேரை மட்டும் தனியா கழட்டி இது சைக்கிளா இல்ல தூக்கி போடுங்க. பெடலை மட்டும் கழட்டி இது சைக்கிளா இல்ல தூக்கி போடுங்க. டயரை மட்டும் தனியா கழட்டி இது சைக்கிளா இல்ல தூக்கி போடுங்க. அப்போ ஒவ்வொன்றுத்தையா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தனித்தனியா கேட்டோம் அப்படின்னா எதுவுமே சைக்கிள். இதெல்லாம் கூடி இருந்தாதான் சைக்கிள். அதே மாதிரி இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் அபிமானிக்கிறேனே, இந்த நான் அபிமானிக்கிற இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த பாடியும் சூக்ஷ்ம தேகமும் இது எல்லாம் வாஸ்தவத்துல என்னன்னா எல்லாம் கூட்டி வச்சது. எல்லாம் கூட்டி வச்சிருக்கு, சேர்த்து வச்சிருக்கு. நிறைய ஐட்டத்தை சேர்த்து வச்சு ஒரு சைக்கிள்ல வந்து எத்தனை இருக்கோ அத்தனை மாதிரி. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜினியர் வந்தார். அவர் சொன்னாரு, நாங்க ஒரு கார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம், இன்னோவா கார் பக்கத்துல டொயோட்டா வருது. அந்த கார்ல நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, சுவாமி இதுல எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் தெரியுங்களா அப்படின்னு. தெரியாதுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 85,000 பார்ட்ஸ் இருக்கு சுவாமி இதுல அப்படின்ற. ஒரு காருக்குள்ளார 85,000 பேர் பார்ட்ஸ் இருக்கு. நம்ம மொத்தமா என்ன பண்றோம்? ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் இந்த பாடியில ஏகப்பட்ட பார்ட்ஸை போட்டு நம்ம என்ன பண்றோம்? அபிமானம் வச்சிருக்கோம். அப்போ வேதாந்தம் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோட யதார்த்த சுரூபத்தை இதை சொல்லும் போதே என்ன பண்ணும்? டோட்டல்லையும் சொல்லும், இதையும் சொல்லும், டோட்டலையும் சொல்லும். அப்ப இந்த ரெண்டுத்தை பத்தின விவேகம் நமக்கு பரிபூர்ணமா வந்ததுக்கு பிறகு இந்த அனாத்மாவை எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு தான்ல நிக்கணும். அப்ப தான்ல நிக்கிறதுக்கு இந்த அனாத்மாவை நெகேட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஸ்ரவணம் முக்கியம். ஒரு வாட்டி கேட்டா போதுமா சாமி அப்படின்னா அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அனாதி ஜென்மத்துல இருந்து நமக்கு என்ன இருக்கு? நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லோகம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், நான் வேற, ஈஸ்வரன் வேற, இங்க இருக்க ஒவ்வொரு பர்சனும் வேற வேற அப்படின்னு. அப்ப ஒரு முறை கேட்டா பத்த மாட்டேங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, திரும்ப திரும்ப ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையான ஏத் அப்படின்னு சொல்லியிருக்கு யோக வாசிஷ்டத்துல. தூங்குற காலம் வரைக்கும், மரணிக்கிற காலம் வரைக்கும் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திக்கு புரியுதோ நான் வேற, இது அனாத்ம தேகம் வேறன்னு புரியுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? சதா தொடர்ந்து இதை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தச்சிந்தனம் தற்கதனம் தது அந்யோன்ய பிரபோதனம் ஏதத்து பிரம்மபியாசம் விதுர்புதாகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். தற்கதனம், இந்த பிரம்மத்தை பத்தியே ஆத்மாவை பத்தியே பேசுறது தற்கதனம். தச்சிந்தனம், தனியா இருக்கும் போது என்ன பண்ணணும்? ஆத்மாவையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, தன்னையே சிந்திக்கிறது. இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு விவேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆத்மாவையே. தச்சிந்தனம் தற்கதனம் தது அந்யோன்ய பிரபோதனம். இன்னொருத்திட்ட யார்ட்டையாவது பேசும்போது கூட நம்ம என்ன பண்றது? உலகியலான விஷயங்களை பேசாம, லௌகிகமான விஷயங்களை பேசாம என்ன பண்றது? சதா வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தின விஷயங்களையே பேசுறது, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப தச்சிந்தனம் தற்கதனம் தது அந்யோன்ய பிரபோதனம், இன்னொருத்தருக்கு போதிப்பிக்கிறதோ இந்த ஆத்ம தத்துவத்தையே பேசுறது. இந்த மூணுத்தையும் பண்ணணும்னா இதுக்கு பேரு பிரம்ம அபியாசம். இதுக்கு என்ன பேரு? பிரம்ம அபியாசம், பிரம்ம அபியாசம்னு பேரு. பிரம்மத்தை பத்தி, பிரம்மம் எது? வேற இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, தன்னை பத்தி, சப்ஜெக்ட பத்தி. அப்போ அத்வைதம் படிக்கும் போது என்ன பண்ணணும்? இந்த பேதத்தை உடைச்சுக்கிட்டே போகணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை பிரேக் பண்றீங்களோ. இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், நாய்க்கு கொடுத்தா என்ன, குரங்கு கொடுத்தா என்ன, ரெண்டுத்துல இருக்கிறது யாரு? ஒரே ஆத்மா தானே இருக்க போகுது. வெறும் பாடி மட்டும்தான். இது நாயின்னு நான் சொல்றேன், இது குரங்குன்னு சொல்றேன், எதுவும் இல்லை. அந்த குரங்குன்ற தேகத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு காருக்குள்ளார ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க காரு. இந்த குரங்கு சேட்டை, அதோட பாடியே வந்து பாத்தீங்கன்னா சேட்டை பண்ற பாடி. அது என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளார காருக்குள்ளார போய் அங்க வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அந்த உபாதியோட விசேஷம் அது.
ஒரு நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது காருக்குள்ளார ஏற தெரியல, அதுக்கு வெளியில இருந்து குரங்கு பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதால எபிலிட்டி அவ்வளவுதான் அதுக்கு. அப்போ ஒவ்வொரு பாடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விசேஷ தன்மை இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் இருக்கிறது யாரு? ஒரே பரமாத்மா, ஒரே ஆத்ம தத்துவம் தான் இருக்கு. அப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சதா. எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா, தூங்குற வரைக்கும், ராத்திரி திரும்ப மரணிக்கிற வரைக்கும் இத சிந்தனை பண்ணி 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 இது 100% ஆகும்போது நமக்கு அத்வைத சித்தியானது உண்டாகத்தான் தானா நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். இதுக்கு பேர் என்ன பேருனா பிரம்ம அபியாசம் அப்படின்ற. அப்போ பிரம்ம அபியாசம்னா என்ன அப்படின்னா, அதையே சிந்தனை பண்றது, அதையே பேசுறது, அதையே இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கிறது சதா. இதுக்கு பேரு பிரம்ம அபியாசம் என்று ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். இதுதான் அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம்ன்றதுக்கு நேரடியான சாதனம் அப்படின்னு பேரு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா அப்படின்னு யாக்ஞவல்ய மகர்ஷி தன்னோட பாரியா மனைவிக்கு சொல்றாங்க. ஆத்மாதான் பார்க்கத்தக்கது. அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன சாதனம்? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஆத்மாவை கேட்கணும், குருட்ட இருந்து யுக்தியோட ஆத்மாவை சிந்தனை பண்ணணும், அந்த ஆத்மாவை சதா தியானம் பண்ணணும். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவானது பார்க்கப்பட்டதாக, தரிசனம் செய்யப்பட்டதாக ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூரணமா நமக்கு வந்து சாதனம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்தரங்க சாதனம்னாவே இதுதான். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இதோட இந்த அந்தரங்க சாதனங்களை பத்தின ஃபுல் பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாளை கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பகிரங்க சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பகிரங்க சாதனையில என்னெல்லாம் வருது அப்படின்னா, பகிரங்க சாதனைகள் எல்லாமே துவைத்தத்துல உண்டாகிறது. நல்லா தெரிஞ்சுங்க. தன்னை பத்தி பேசுனா அது அத்வைத்தம், தான் தான்றது. தனக்கு அந்நியமான விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது எல்லாமே என்ன வந்துடும், துவைத்தம் வந்துடும். என்னோட சூக்ஷ்ம தேகம் வேற, ஸ்தூல தேகம் வேற, நான் வேற, இது வேற அப்படின்னு. மனசு வேற, புத்தி வேற, இந்திரியங்கள் வேற, இந்த தேகம் வேற அப்படின்னு பேதம் வந்துடும். அப்போ இந்த பகிரங்க சாதனைகள்ல இம்பார்ட்டன்டானது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் வச்சிருக்கோம். அங்கேயும் யோகம் வருது. அந்த யோகத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனம் அப்படின்னு பேர். எதை வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தியானம்னு டெர்மினாலஜி யூஸ் பண்றோமோ, அந்த தியானத்துக்கு இன்னொரு டெர்மினாலஜி வந்து வேதாந்தத்துல உபாசனம். 2க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அப்ப இனி நம்ம பார்க்க போறது பகிரங்க சாதனம். பகிரங்க சாதனத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும், 2ஆ டிவைட் பண்ணிக்கங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனம், 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மம். இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 2மே நம்ம என்ன டே டு லைஃப்ல என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் கர்மத்துல வந்துடும். எதெல்லாம் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் உபாசனையில வந்துடும். இதோட ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு 5-6 கிளாஸ் வரைக்கும் நம்ம இந்த பகிரங்க சாதனைய, அந்தரங்க சாதனையை பத்தி பேசியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கிளாஸ் நான் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு வெறுமனே உபாசனம்னா என்ன, அதை பத்தி ஃபுல் டீடைல், தியானம்னா எப்படி, இதெல்லாம் துவைத்தத்துல நடக்கக்கூடிய தியானம். அப்போ நீங்க இப்ப என்கிட்ட கேட்கலாம், சாமி நான் ஆத்ம தியானம் பண்ணலாமா சாமி அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆத்ம தியானத்தை நான் பண்ணலாமான்னு. ஆத்ம தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் முடிஞ்சு மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு சம்பவிக்கிறது. தியானத்தை செய்ய முடியாது, ஆத்ம தியானத்தை செய்ய முடியாது. மனசுல நல்லா வச்சுங்க, அது ஆப்ஜெக்ட் இல்லை. அப்போ அந்த அந்த சாப்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க, கொஞ்சம் தூரமா வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக எது பகிரங்க சாதனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ, உபாசனம்னு சொல்லக்கூடிய தியானங்கள், அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும். அப்ப சிரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க நேச்சுரலாவே தியானம் ஸ்டார்ட் ஆயிடும். அது தூரமா இருக்கு, அது ஓரமா வச்சிருங்க. பேஸ கிரியேட் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம பில்டிங் கட்டணும். அப்ப பேஸ கிரியேட் பண்றதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அதுக்கு பேரு பகிரங்க சாதனம்னு பேரு. அதுல நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், உபாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற தியானங்களை பத்தி பேச போறோம். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய
पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।